திருச்சிராப்பள்ளியிலே பல லட்சம் பேரை திரட்டி நாம் நடத்திய பேரணியில் முழங்கிய ஒற்றை முழக்கம் மதச்சார்பின்மை காப்போம் என்பதுதான். அந்த மதச்சார்பின்மை காப்போம் என்கிற பேரணியில் வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கை உட்பட 13 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு தீர்மானத்தையும் விடுதலை சிறுத்தைகள் படித்து படித்து விவாதித்து தெளிவு பெற வேண்டும். அதுல ஒரு செய்தி, மிக முக்கியமான செய்தி, மதச்சார்பின்மை என்றால் என்ன? மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. இதுதான் நாம் சொல்ல வேண்டிய செய்தி. மதம் மக்களுக்கானது. நீயும் நானும் எந்த மதத்திலும் இருக்கலாம், எந்த கடவுளையும் வழிபடலாம், எந்த கலாச்சாரத்தையும் பின்பற்றலாம். நாம் மத நம்பிக்கை உள்ளவர்களை விமர்சிக்கவில்லை, அவர்களின் உணர்வுகளை காயப்படுத்தவில்லை. அண்ணன் எம்ஆர்கே ஒவ்வொரு முறையும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னால என்ன அழைச்சிட்டு நேரா மாரியம்மன் கோயிலுக்கு தான் போவார். அங்க போய் சாமி கும்பிடணும் பார், ஊதுபத்தி ஏற்றி வைத்து, கற்பூரம் ஏற்றி, தேங்காய் உடைத்து, எனக்கு திருநீர் பூசி விட்டு தான் பிரச்சாரத்தை தொடங்குவார். ஒரு கோவிலுக்கு இல்ல, எங்கெல்லாம் கோயில் இருக்கு அங்கெல்லாம் அழைச்சிட்டு போவார். நடராஜர் கோவிலுக்கு அழைச்சிட்டு போவார், காளியம்மா கோவிலுக்கு அழைச்சிட்டு போவார், விநாயகமூர்த்தி கடவுளுக்கு அழைச்சிட்டு போவார். அவருடைய உணர்வுகளை நான் ஒருபோதும் காயப்படுத்தியதில்லை. அழைக்கிற இடமெல்லாம் நானும் போவேன். திருநீறு பூசுவதையும் குங்குமம் இடுவதையும் நான் ஏற்றுக்கொள்வேன், ஆலம் எடுப்பதையும் நான் ஏற்றுக்கொள்வேன். சாமி கும்பிட்டாலும் தோற்று போக வேண்டிய நேரத்தில் தோற்று போகிறோம், சாமி கும்பிட்டாலும் வெற்றி பெற வேண்டிய நேரத்தில் வெற்றி பெறுகிறோம். வெற்றி தோல்வி சாமி கும்பிடுவதில் இல்லை, மக்களை கும்பிடுவதில் இருக்கிறது. வெற்றி தோல்வி மக்களிடையே இருக்கிறது.